السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. ஸதகல்லாஹுல் அஸீம். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேഖமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் ஓரா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தனது திருமறையை கூறுகின்றான், உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என்னுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பக்கம் நான் ஒப்படைத்து விடுகிறேன். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத், நிச்சயமா அல்லாஹ் தன் அடியாரை உற்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தினுடைய கருத்து உச்சகட்டத்தினுடைய ஒரு நிலைக்கு போனாதான் இந்த நிலை உண்டாகும். ஆரம்பம் என்னன்னாக்கா ஃபனா ஃபி ஷேக், ரெண்டாவது ஃபனா ஃபி ரசூல், மூணாவது ஃபனா ஃபில்லாஹ். இந்த மூணு விதமான தரஜாக்களில் முதல் தரஜா என்னன்னாக்கா ஃபனா ஃபி ஷேக், ஷேகில் நம்மை அப்படியே ஈடுபடுத்திக் கொள்வது, அழித்துக் கொள்வது. அல்லாஹ்விடத்தில் நம்ம ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி ஷேகிட்ட ஒப்படைச்சாத்த அவங்க என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போவாங்க, அவங்க அல்லாஹ்ட்ட கொண்டு போவாங்க. அல்லாஹ்ட்ட கொண்டு போயிட்டாங்க, அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னாக்க ஆன்மீகத்தில் மூழ்கக்கூடிய, தன்னை தயார் பண்ணக்கூடிய விதை கிடைக்கும். மற்ற ஏதாவது கிடைக்காது. இல்லை நிறைய பேர் தொழிலாளர் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, இவங்களுக்கே கிடைக்கும். ஏன்னா இவங்க ஷேகிட்ட தன்னை அப்படி ஒப்படைக்கிறாங்க. சரி, ஷேகிட்ட ஒப்படைப்போம்னா என்ன, ஷேகு நம்ம என்ன செய்யும் நம்மளை அப்படின்னாக்கா, ஷேகு நம்மளுடைய குணங்களை முதல்ல சரி பண்ணணும். அதாவது போட்டி, பொறாமை, அடுத்து போல வஞ்சகத்தன்மை, குரோதத்தன்மை, இதெல்லாம் நமக்கு வரக்கூடாது. வியாபாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி வரக்கூடாது. அப்படி வராம நம்மகிட்ட எல்லா விஷயமும் நம்மகிட்ட வந்துச்சுனாக்க அப்பத்தான் நம்மளுடைய ஷேகு நம்மளை நல்லா கவனிப்பாங்க. சரி, இவர்கிட்ட எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு அவர் சிந்திப்பாங்க. ஆனால் அது வர்றது இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபை என்னன்னாக்கா ஃபனா ஃபி ஷேகில் ஆனதே ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு சாதாரண விஷயமெல்லாம் இல்லை. ஆமாம், வர்றாங்க, என்னைக்காவது வர்றாங்க, பயல் கேட்குறாங்க, உசுறு உட்காடுறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த காலத்துலனாக்கா மாச கணக்கில் அப்படியே ஷேக் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அது அந்த காலம் அது. ஆமாம், அப்போ அதுனாக்க மனைமக்கள் இருக்காதா, இருக்கும். எல்லாத்தையும் முற்றிலும் திறந்த முடிவுரை போல் வருவாங்க. அதை அவங்களுடைய பழக்காத்த வழக்கத்தில் எதுவும் காரண மாட்டாங்க. குடும்பம் நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி அந்த பாப்பா அப்படின்னு கேட்டாங்க, அதுக்கு அவங்க ஆயுத ஓதி காப்போம். பாபுர் அகலக்க பிசலாத்தி பஸ்தபில் அலையா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹன் ரஸுகும் ஐயா. தொழிலை கொண்டு நீங்கள் ஏறிக்கொண்டே இருங்க, அது மீது பொறுமையாக இருங்க, நம்ம ரிஸ்க் கொடுக்குறோம் அப்படிங்கிறான். நம்மளை ஆம்பளை போய் சம்பாதிச்சுவான்னு சொல்றதுலாம் கிடையாது. நான் கொடுக்குற ரிஸ்க் கொடுக்குற எல்லாம் சொல்லலாம். அப்போ அது யார் செஞ்சால் உண்டு. அதுக்கு ராபியத்து பஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருக்காங்க, கணவன் கிடையாது, யாரும் கிடையாது, 10 பேர் அவர்கிட்ட வந்தாங்க.
இவங்க என்ன செய்யுது? இவங்களே நம்ம வீட்டுக்கு தேவையான ரெண்டு இது வச்சுருக்காங்க, வீட்டில் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க. இப்போ என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் யாரா விருந்தாளி வந்துட்டாங்க, அவங்கள கவனிக்கணும். ஏன்ட்ட ஒன்றுமே இல்லை, நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு யாசை வந்துட்டான். யாசத்தை கேட்டவுடனே 2 ரொட்டியை தூக்கி கொடுத்துட்டான். அந்த பார்த்தாங்க, என்னடா இது நமக்கு கொடுக்காம தூக்கி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு அவளை யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண்மணி 18 ரொட்டியை கொண்டு வந்து கொடுத்தான். அவன் எண்ணிப்பா சொல்கிறாங்க, அம்மா இதுக்கு என்ன புரியுதுல்லம்மா, திருப்பி ஒன்று கொடுத்துரு. அவன் இல்லைங்க எஜமானி அவன் ஒன்று கொடுத்தாங்க, எனக்கு உள்ளது இல்லை ஒன்று கொடுத்துரு அப்படின்னாங்க. அந்த அம்மா எஜமானி சொல்லிச்சு அப்படியே சொன்னாங்க. சரி இன்னொரு 2 ரொட்டி சேர்த்தேன், ரொம்ப கொடு. இப்போ என்ன பார்த்தா 20 ரொட்டி இருந்துச்சு. அப்போ வாங்கிட்டாங்க. அந்த அம்மா பொண்ணு கேட்குது, ஏங்க முதல்ல போனால் மாமாட்டி டீ வாங்கிக்கல அப்படின்னாக்க அல்லாஹ் குர்ஆன் என்ன சொன்னான்? மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. அல்லாஹ்வுடைய பாதையில நீ 1 ரூபா நீ கொடுத்தனாக்க உனக்கு 10 கொடுப்பேன்னு அல்லாஹ் சொன்னான். எனக்கு விருந்தாளி 10 பேர் வந்திருக்காங்க, எல்லாரும் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, அல்லாஹ் குர்ஆன்ல இருந்துச்சு. அதனால 2 ரொட்டிக்கு 20 ரொட்டி வாங்கணும், 18 வந்தா தூக்கி விட்டு. அப்போ எனக்கு நம்பிக்கை என்னன்னா அல்லாஹ் நல்ல அசைக்கப்பட்ட நம்பிக்கை இருந்துச்சு. அதனால 20 ரொட்டி வந்து அப்பா கொடுத்துட்டேன். சரி கொடுத்தாங்க, அவங்க சாப்பிட்டாங்களா? அவங்க சாப்பிடுங்க. தன்னை விட பிறரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறோம், அது வேறு பேசுறாது. ஆனால் வந்து என்னது, விருந்தாளியை கவனிப்பதற்காக வேண்டி நம்பிக்கை எல்லாம் வச்சாங்க. இந்த மாதிரி அந்த காலத்து பெரியார் எங்கள் மாசாவுடைய நாதிரத்தின் தம்பி இப்ராஹிமத்துக்கு இருந்தாங்க. அந்த இப்ராஹிமத்துடைய பழக்கம் என்னன்னா, ஜமாத்தில் போயிடுவார், ஹஜ்ஜுக்கு போயிடுவார். ஆமாம், மாசாவில் ஓய்வு கொடுத்துட்டு இருப்பார். மாதம் சம்பளம் தருவாங்க, வாங்கி மாதமே செலவு செய்வார். ஏங்க இப்படி செய்றீங்கன்னா, அவங்க வீட்டில் எல்லாரும் திரும்புகிறாங்க, அல்லாட கையில் அல்லா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியாவது 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வீட்டுக்கு போவாங்க. போயிருந்தாங்க, எங்கே இருந்து எவ்வளோ வச்சு என்ன செலவு வச்சு மிச்ச காசுன்னு கேட்பாங்க. அவன் சொல்லுவாங்களா, இங்கேருந்து தான் பணம் வந்துச்சு, இப்படிலாம் செலவு செஞ்சோம், மிச்சம் எவ்வளோ இருக்குது, சரி வச்சு அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இவங்க அல்லாட்ட ஒப்படைச்சிடறாங்க அப்படியே. ஆமாம், ஆனால் அந்த நம்பிக்கை நமக்கு வரது இல்லையே. மணி விட்டு போன என் பிள்ளை என்ன செய்யுங்க, என் மனை என்ன செய்யுங்க அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் தவக்கல்ங்கிறது நமக்கு குறைஞ்சி போச்சு. அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. சரி, நாட்களை காத்து வந்தாங்க. அதற்கு அபூசத்து நம்புய ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன செய்வாங்களா, பஸாரில் போய் எப்போதும் உட்காந்து யாசின் ஓதிட்டே உட்காந்துருப்பாங்க. அப்படியே எல்லாம் பஸாரில் போடுவாங்களாம், போய் போடுவாங்க. அப்போ கங்குவில் உட்கார்ந்த உடனே அவங்க சொன்னாங்களா, நீ இங்கே உட்காராத, நேராக டெல்லிக்கு போகும். டெல்லி போய் குத்துமதி வந்தாலே பெரிய மகான் அதற்கு அக்னிபாவுடைய கலீஃபா அவங்க. அங்கே போய் உட்காரு அப்படின்னா ஷர்ட் கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. எதுக்கு? அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து தவஜ்ஜாத்தோட உட்கார்ந்த அந்த கபர் மேலே தவஜ்ஜாத் போட்டு யாசின் ஓதி துவா செய்து திக்கு செஞ்சே பார்த்தாங்க. இவர் போனாங்க. இங்கே தான் கங்கூரில் வந்து உத்தரவு விட்டாங்க, அங்கே போட்டு வந்தாங்க. வந்தவொடனே இவங்க உட்காந்தாங்களா, அப்பா அவங்க சொன்னாங்க, நீ நேராக வந்து சார்பு போயிட்டு அங்கே வந்து பெரியார் இருக்காரு, அவளுக்கும் உனக்கு சிதாப்து படிக்கணும். இவங்களுக்கு கூறு திருப்பி வாங்கி போட்டு போயிடுச்சு. நான் என்ன செஞ்சேன் அம்பது? அப்போ அவங்க சொன்னாங்க, நீ வந்து எல்லா பெரியாருடைய கபரிலையும் போய் தவஜ்ஜாத்தோடு உட்காந்துருக்கிற, திக்ரு செய்கிற, ரொம்ப நாளாக உட்காந்துட்ட. அதனால் உன்னுடைய தாதா பெரிய ஒரு ஷேகு, அந்த வாரிசு வந்தவர் நீங்கி, அதனால்
அவனை கடைக்கு போகும் அப்படின்னா. அதே மாதிரியே சஹான்பூருக்கு வந்தாங்க, போய் அவர் ஒரு பெரியாட்ட ஹயாத்தோ இருந்தாங்க, அவர்கிட்ட உட்காந்தாங்க. இவங்களுக்கு போனே எல்லாரும் கொடுக்குறாங்க. அங்கே ஊரெலாம் கேட்டாங்க, நாங்கள் வருஷ கணக்காக உட்காந்துருக்கோம், எங்களுக்கு கொடுக்க வாழ்ந்துக்குரிய அவர்கிட்ட கேட்ட சொன்னாங்க, இவர் பெரிய எடுத்துக்குள்ளப்பா, அது மட்டும் இல்லாமல் புத்து பசங்க போய் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, குடும்பம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதே உண்மை. இதோட ஆன்மீகவாய்ப்பு தெரியாது. அதில் இந்த ஷா வழியில் வந்து சொல்லுவாங்க, தன்னுடைய தகப்பனாருடைய கபிலேக்கு போகலாம். எல்லாம் ஒரே தலைப்பட்டிருக்காங்க இப்பயும். யாரு? ஷா வலியுல்லாவுடைய குடும்பத்தினர்கள் மொத்தம் ஒரு 100 பேருக்கு மேலே ஒரே இடத்துல டெல்லியில் அடக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய ஹதீஸ்கார் வண்டூர் எல்லாமே வந்து பெரிய மார்க்க மேதைகள் எல்லாமே வந்து. ஆனால் இந்த சிறு வயசுலேயே 10 வயசுலேயே ஹாஸ் ஆகிட்டான். ஷா வலியுல்லா ஆகிட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஆழ நேரம் போக மற்ற நேரம் தான் தன்னுடைய தகப்பனாருடைய கபில போய் உட்காரலாம். அப்படியே உட்காந்து மாட்டு கிடச்சி. இன்னைக்கு நம்மளும் போய் கபூரில் உட்காரோம், எதாவது கிடைக்குதா? ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஏப்பா கிடைக்க மாட்டேங்குது? நமக்கு அந்த அளவுக்கு பொறுமையாக இல்லை. போனால் உட்காந்தா அதுவும் சரியாக தரும், எவ்வளோதான். ஆனால் நாள் கணக்கில் உட்காருவாங்க. என்னைக்கு வந்து அல்லாவுடைய நாட்டை கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து எத்தனை நாளாக பரவாயில்ல அப்படின்னு அவங்க இருப்பாங்க. நம்ம என்ன செய்யலாம்? ரெண்டை இல்லாமல் கிடைக்கும். நடக்குமா? நடக்காது. அந்த மனாஃபி ஷேகுடைய அந்த ஷேகுடைய வஜ்ஜுனாத் அந்த முரீது மேலே பட்டால் பத்தாது, அவர் சொல்றது மாதிரி நடக்கவும் செய்யும். பேராசப்படக்கூடாது, ஹவா சாப்பிடக்கூடாது. ஆமாம், அதாவது எதுவுமே சொல்றது என்ன வித்தியாசம் பார்க்கக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பார்த்து நடக்கும். எத்தனை விதமான ஹராமியத்தான குணம் இருக்குதோ எல்லாத்தையுமே நீக்கணும். அபூசத் நம்பு ரஹ்மத்துல்லாஹி அவங்க பையத்து வாங்குறதுக்காக வேண்டி தன்னுடைய ஷேഖ് ஜலாலுதீன் ரூமிட்ட போறாங்க. ஜலாலுதீன்கிட்ட போறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, உன்னுடைய தாதா தாப்பா எனக்கு ஹிலாபத்து கொடுத்தாரு, நீ என்னை வந்துட்ட, நான் கொடுக்க போது ஒன்றும் இல்லை, ஆனால் நீ பயிற்சி வேணும். சரி அப்படின்னாரு. அப்போ நீ என்ன செய்ய, கக்கூசு கொடுப்போம். அவன் யாரு? அபூசத். அவங்க அங்கே எப்படி உயர்தரமான சட்டை, அன்னைக்கு 200 திருகத்துக்குள்ளான சட்டை போட்டவர். அன்னைக்கு 200 திருகத்துக்குள்ள சட்டை இன்னைக்கு எவ்வளவு? 20,000 ரூபாய் போகணும். அவ்வளோ உயரமான சட்டையை போட்டு மினிக்கிட்டு இருந்தவரை இவங்க கக்கூசு கொடுத்தாங்க. கக்கூசு போயிருந்தாங்க. ஷேகு சொல்லிட்டாங்க, எப்படியாவது தாதாவுடைய இதெல்லாம் வாங்கிடணும், இதுக்கு எவ்வளோ கஷ்டம் தான் பரவாயில்ல, தயாராகிட்டார். போதார். கொஞ்ச நாள் போச்சு. போனோடனே அந்த கக்கூசு கலூரை பொம்பளைகிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ என்ன செய்யறன்னா, நீ நஜீஸை எடுத்து போகும்போது அவர் மேலே ஒட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னோடனே அம்மாலே ஒட்டிக்கிட்டு போவதுதான் போச்சு. அது கோபம் வந்துருச்சு. உனக்கு அறிவிதம் இருக்குதான், நான் யாருக்கு இல்லை, இவங்க செய்யக்கூடிய பேர பண்ணல, ஏமா போதிக்கு போறிய அப்படின்னு சொன்ன உடனேயும் அந்த மாதிரி நேரமாக ஷேடு போய் சொல்லி கொடுத்து இப்படி செய்யறாங்க. அப்படியா? இன்னவர் சரியாக கொஞ்ச நாள் போச்சு. போன பின்னாடி அப்புறம் ஒரு நாள் அது மாதிரியே செய்ய சொன்னாங்க. செஞ்ச உடனே பார்த்தாங்க, இது ஏதோ நமக்கு தலிமிது மாதிரி தெரியுது, அதனால பேசாமல் கமெண்ட் இருந்தாங்க. அந்த அம்மா வந்து செய்கிற சொன்ன உடனே சரி கொஞ்சம் பரவாயில்ல, புருஷாக வரலாம் அப்படின்னாங்க. 3வது என்ன செஞ்சாங்கன்னா, நஜீஸ் இருந்து அவர்களை கொட்டிட்டு அந்த காலத்தில் எடுப்பு குடிச்சுட்டேன். இந்த பார்த்து அந்த பாம்பே குடிச்சாங்க, அந்த பார்த்து கிடையாது, எடுப்பு குடிச்சுட்டேன். பின்னாடி அள்ளி போவாங்க வந்து, அதெல்லாம் எடுப்பு குடிச்சுட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படியே இருந்துச்சு. இப்போ தான் எல்லாம் மாறி போச்சு எல்லாமே. ஆமாம், அந்த எடுப்பு குடிச்சல அள்ளி கொண்டு போய் நேரம் மேலே போட்டோம்யா, சங்கடப்படவே இல்லை. ஏமா என் மேலே நடிச்சு போட்டுறேன், இன்னும் கொஞ்சம் விட்டுமா, நான் இதுக்கு லாய்க்கு இல்லாதவன் நான், ஆனால் நான் ஒரு நடிச்சு வயிறு நடிச்சு இருக்குது போட விட்டு அப்படின்னு போய் சொன்னதுக்கு பின்னாடி அந்த ஷேகில் போய் அந்த மாதிரி சொல்லிச்சு. சொன்ன உடனே சரி அவர் தயாராகிட்டாரு, இன்னொரு டெஸ்ட் பண்ணுவோம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு சரிவா கூப்பிட்டு வச்சுட்டாரு.
நான் வந்து ஒரு வேட்டை நாயை அனுப்புவேன், அந்த வேட்டை நாயுடைய சங்கிலிய உன்னுடைய இடுப்பில் கட்டி விட்டுறேன், அது ஒவ்வொரு அதுக்கு நீ பின்னாடி ஓடணும், நிலவதை விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரியே சரிண்ணா, அது மாதிரி ஓடுறாங்க, அது ஓடிட்டே இருக்குது. இதெல்லாம் மூச்சு வாங்கிடுச்சு. மூச்சு வாங்கின சார் கீழே விழுந்துட்டாரு. அது விழுந்துட்டே ஓடுது, விழுந்து கீழே விழுந்து மேலே விழுந்து அங்கே விழுந்து இங்கே விழுந்து உடம்பு பூரா காயப்பட்டுச்சு. ஆமாம், அப்போத்தான் அவங்களுடைய தாதா ஷேகு யார் அப்துல் குத்தூஸ் கம்பூரந்துராளி இவர் கனவுல வந்து சொல்றாரு, நீ என்ன ஹலீஃபா என் பேரில் எப்போ சோதிக்கிறியா? சோதிக்கிற போ, இப்போ சீக்கிரம் போ கூடு. இப்போ இன்னைக்கு யார் நம்மகிட்ட வருவாங்களா? வரமாட்டாங்களா? வருவாங்க. ஆனால் அந்த நிலைக்கு இருந்தால் உடனே வருதாங்க, தன்னுடைய முறிவு இல்லாத கூப்பிட்டு ஏமா ஓடுறாங்க. இவர் அந்த நாய் இருக்கு இப்படி இருந்த போது ஒன்று போய் நாய் போட்டு நாய் நெல் அதில் அவங்கள அவுத்து விட்டு அவங்களுடைய அந்த காய்கறிகள்லாம் மறந்து போட்டு வந்து வீட்டில் வச்சு அவங்களுக்கு சரி பண்ணி அப்புறம் தான் அவங்களுக்கு வைத்து கொடுத்தாங்க. அப்புறம் கிளாஸ் கொடுத்தாங்க. கலாமத்து அங்கே வச்சுக்கிறது வேற விஷயம் இருந்தாலும் கூட இந்த தருவீத்து சாதாரண விஷயங்களா இல்லை. இன்னைக்கு நம்ம யாராவது தருவீத்தாரமா அப்படி இல்லை. இல்லா மாஷா அல்லா நாடி ஒழுங்கால கொடுக்குறாங்க வேற விஷயம், அது நல்லா கொடுப்பான், அது வேற விஷயம். ஆனால் நாம் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்க வேண்டும். ஃபனாஃபி ஷேகுல வந்து முழுமை பெறுவது சாதாரண விஷயங்களா இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். அப்படி ஃபனாஃபி ஷேகுல ஆயிட்டோம் அப்படின்னாக்க அவங்க என்ன செய்வாங்க, நம்மளை கொண்டு போய் ரசூல்லாட்ட ஒப்படைப்பாங்க. ரசூல்லாட்ட ஒப்படைப்பாங்க. ஏன் அப்படின்னாக்க இந்த மனிதர் முழுசாக தொழுகையில படிக்க இருக்கிறாரு, நல்ல அமல் செய்கிறாரு, யார சொல்ல அவர் ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு இவரை பக்குவப்படுத்திட்டாங்க. ஏன்னா முகப்பத்து அதிகமாயிடுச்சு. இவர் என்ன சொன்னாலும் செய்ய தயாராகிட்டாரு அவரு. அதனால அந்த நிலை கொண்டு போயிட்டாங்க. ஃபனாஃபி ஷேகுனா என்ன அர்த்தம்? ஷேகின் தன்னை அப்படியே அழித்துக் கொள்வது அப்படின்னு அர்த்தம். ஷேகுடா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னது, இவருக்கு வந்து பல கராமத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, ஆனால் செய்ய மாட்டாங்க. இந்த ஷேகு தாங்க பல கராமத்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, ஆனாலும் அவங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கான சொல்றாங்க, கராமத்து வர்றவங்க பூராமே வடிவிலா இல்லை, கராமத்து வராதவங்க அதோட பெரிய வடிவிலா. ஆணி பாபாட்ட ஒருத்தர் போய் கேட்டாங்க, உங்களுக்கு இந்த கராமத்து மட்டும் இல்லையே, இங்கே பெரிய சேவல் சொல்லிக்கல அப்படின்னாங்க. பேசாத கொஞ்சம் பண்ணாங்க. என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சொன்னாங்க, எனக்கு 85-90 வயசு வரைக்கும் நின்றுட்டு வரேனே, இது கராமத்து இல்லையா? ஆமா, 90 வயசு வரைக்கும் நான் கண்ணாடி போடாம எழுதிக்கிட்டு இருக்கேன், இது கராமத்து இல்லையா? சொல்லுங்க. வந்து வாய் கொடுத்துக்காரு, என்ன சொல்ல தெரியல. ஒரு தடவை ஆணி பாபா இப்படியே உட்காந்துருக்காங்க. எங்கள் சொந்த ஊர் தர்மபுரியில் மாலை கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கே ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. போயிட்டு மறாத நாள் வந்து பண்ணிமா சொல்கிறாங்க, நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னை சேலத்தில் விட்டுருங்க. அவா நாளைக்கு வலிமா சேலத்தில் விடுங்க, என்னை பார்க்கறது வர்றாரு அப்படின்னாங்க. சரின்னு விட்டு அவங்க சொன்னால் பார்த்து பேசி பேச முடியாது, பேச முடியாது என்ன விட்டாங்க. பட்ட உடனே ஒருத்தர் மதுரையிலேருந்து ஒருத்தர் ரைடு படுத்துருக்குறாங்க. படுத்துக்கு வந்து உங்கள் ஷேகம் வந்து ஆதிபா வந்து அது வந்து என்ன படுத்துருக்குற எந்திரி ஓ உடனே நான் கூப்பிடு வரலாமா அப்படின்னாங்க. உடனே படுத்து எந்திரிச்சு என்னங்காரு, காரை எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்துட்டார், சுகுத்துறைக்கு வந்துட்டார், எங்க சேலத்துக்கு வந்துட்டாரு. அந்த அஜத்தை என்று நேரடியாக திருச்சி வந்தார். வந்தோடனே அட வாப்பா உனக்கு எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறேன், நம்ம பேசுகிறேன், தர்மதி வண்டிலாம் உட்காருவா அப்படின்னா அவருக்கு ஹிலாஃபத்தை கொடுத்தாருன்னா. அவங்க யாரு? முகமது காசிம் அஜத்துன்னு சொல்லுவாங்க. அவளை ஆமாம், அவங்களுக்கு வந்து அல்லா பெரிய பாய்க்கு கொடுத்தா அந்த அஜத்து அந்த ஹிலாஃபத்து வாங்கினாலே நேரம் என்கிட்ட வந்தார். மாதத்தில் உஸ்தாதா இருக்கிற என்கிட்ட வந்து சொல்லி போட்டு, அஜத்துடைய கிராமத்துக்கு எவ்வளோ பெருசு,
நான் தூக்கினது கூட எழுப்பி விட்டு போ சீக்கிரமான்னு சொன்னாங்க. எனக்காக வேணுமே அது கர்ப்பூர்னு கேட்டாங்க. இது கராமத்து இல்லையா? நிறைய கராமத்து இருக்குது, பாபாவுடைய கராமத்து நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர்கள் அதை பிரியப்படுவதில்லை, நல்லவர்கள் அந்த செய்யறதில்லை. அவங்களாம் அறியாமைப்பட்டத. நம்ம அவங்களுடைய ஷேர் யாரு? வேணாப்பட்டது ஒரு தடவை திருச்சி மசா போயிருக்காங்க. திருச்சியில் நிறையா முடிஞ்சிருக்காங்க. 50 மசா போயிருக்காங்க. போன உடனே அவங்க கேள்வி கேட்டாங்க, நீங்கள் பெரிய ஷேகா அப்படின்னாங்க. இவங்க தவாதுவா பண்ணிருந்தாங்க. யார் சொல்றது? நான் சாதாரண ஆளுப்பா அப்படின்னாங்க. எப்போதுமே பெரியவங்க தன்னை வந்து பெருசாக சொல்லி பேச மாட்டாங்க. நான் பெரிய ஆளுமா அப்படியே ஆச்சாவும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லுவாங்க, அப்போ உனக்கு என்ன தெரியும் பெரிய ஆண்கள் நீ செய்துங்கிற? நான் ஒன்றுமே சொல்லலையே, என்னையே போட்டு கொடுக்குற அப்படின்னாங்க. சரி, உனக்கு புகார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாங்க. இந்த புகாரில் வந்து இந்த அதிசயம் ஒரு சொல்லுன்னு சொல்லலாம். இப்போத்தையும் அவங்களுக்கு தன் அறியாமல் ஒரு வேகம் வருது. ஆனால் தன்னுடைய தான் ஷேக் என்பதை நிரூபிப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்யலாம். சொல்றாங்க, நீ வந்து நிறைய நீ சோதிக்கிற, நான் எதுவுமே இல்லைன்னு சொன்னேன், இப்போ சொல்லுங்க. புகாரில் இந்த அதிசயம் பக்கத்தில் வருது, என் நெத்தியில பாரு வந்துடும் அஞ்சு அப்படின்னா அவங்க பார்த்து கொண்டு அப்படியே அந்த போய் காலை வந்துட்டாங்க. திருச்சி மாதம் விஷயம் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னாக்க, யாருமே தன்னுடைய கராமத்தை வெளிப்படுத்துவதுதான் பெரிய ஆள் இல்லை. ஆனா அவங்க அந்த நேரம் விடாம துருவாங்களே, அதே பெரிய பாக்கியம். அந்த மாதிரி ஷேக் மாதிரி இருக்கணும். அந்த நேரம் துருவாங்க துருவணும், எல்லாமே செய்யணும். அப்படி செய்யற போதே ஷேக் அர்த்தம். ஏன்னா பனாவது உனக்கு என்ன செய்வாங்க? தண்ணியோடு தண்ணியாக மாறக்கூடிய ஆற்றலும் அல்லாஹ் கொடுத்துருவான். காற்றோட காற்று செல்லக்கூடிய ஆற்றலும் கொடுத்துருவான். பெரிய மாற்றத்தை எல்லாம் கொடுத்துருவான். ரசூலாவோடய படிச்சிருவான். படிச்சாரு அவங்களுடைய முறிதனுடைய கண்ணில் வந்து ஒரு கண்ணாடி மாட்டிருக்கோம். என்ன கண்ணாடி? ஃபனாஃபிஷை விட கண்ணாடி. அந்த கண்ணாடி அவர் எந்த ரசூலா பார்க்கணும். அதனால தான் ரசூலா பார்க்க முடியாது, பார்த்துட்டே இருக்கு. ஆமாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து தர்வீது செய்து நான் சொல்றமா நட நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அதாவது எந்த விஷயம் வந்தாலும் சொல்லணும் ஆலோசனை பண்ணாமல் செய்ய மாட்டாங்க. 2 ரஷாதி பார்த்துருக்கேன். அவங்க தாங்க உடனே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. உடனே ரசூல் ஆஜராகிடுவாங்க. ஆஜராகிடுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, ஆசிப்பாங்க. இப்படி செய்யப்பட்டு என்ன பண்ணாங்க, அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ்ட்ட போய் உடைச்சிடுவாங்க. அல்லாஹ்ட்ட போய் ஒப்படைச்சிட்டாங்க. அங்கிருந்து அங்கே 2 நிலை வருது. ஒன்று ஃபனா ஃபில்லாவில் சைருன் இலல்லான்னு ஒன்று இருக்குது, சைருன் ஃபில்லான்னு ஒன்று இருக்குது. 2 நிலை இருக்குது. அந்த முதல் நிலைக்காரே சைர் அல்லாங்கிறது அல்லாஹ் பக்கம் ஊடுருவுதல் அப்படின்னாக்க, அதாவது தண்ணீராக மாறுறது, நெருப்பாக மாறுறது, காத்தா மாறுறது, இதுதான் சைடு இல்லைதான். அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு 2 கலந்து எல்லாமே அல்லாஹ் தான். அதுதான் ஆனா தகுருல்லா தசுபு நானே காண என்னை திட்டாதீங்க அல்லாஹ் சொல்றான். நானே காலம் திட்டாத காத்து எழுதுல வந்தாது அப்படி சொல்லும்போது எல்லாமே அல்லாஹ் தான். இப்ப இந்த வந்து நிலைங்கிறது ஃபனாஃபிஷ் செய்தில வந்து செய்யும் இதெல்லாம் இதை தாண்டி யாரும் போக மாட்டாங்க. சைரு ஃபில்லாவுக்கும் போக முடியாது. போவாங்க, போனாலும் அவருக்கு மத்திய என்னங்கனாக்க தன்னடக்க வந்துடும். அது மட்டும் இல்லாம தன்னை யாருன்னு வெளிப்படுத்தவும் மாட்டாங்க. ஃபுல் கண்ட்ரோல் அவன் இருக்கும். சைரும் ஃபில்லா போயிட்டான்னு சொன்னாக்க அனல்லாஹ் நான் தான் அல்லாஹ் சொன்னாங்க. மன்சூர் அல்லாஹ் சொன்ன மாதிரி என்ன சொன்னாரு? அதோட ஹக் நான் தான் ஹக் அப்படி சொன்னாங்க. உடனே அன்னைக்கு இருந்த காசி யாரு? முகமது அபுல் சுமத்துலானே அவங்க தான் பத்துவா கொடுக்கணும். இப்போ கேட்டாங்க அவங்க போய் ஒருத்தர் நான் அல்லாஹ் சொல்றாரு இது மாற்றத்துக்கு கூடுமா? அது எப்பா அவர் வந்து ஆன்மீகவாதிப்பா, நான் சரீரத்து வாதிப்பா. சரீரத்துக்கு வந்து வெளிப்படுத்தி தான் போக முடியும். ஆன்மீகவாதிக்கு வந்து ஆன்மீக உலகம் இருக்குது, அதை வச்சு அவர் செய்ய முடியும். நான் வந்து சரீரத்தை சொல்றதா தான் சொல்றேன்.
சொல்லுங்க. சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அப்படி யாராவது நான் தான் அல்லாஹ் என்று சொன்னால் அவரை கத்தல் பண்ண வேண்டும் அப்படின்னு அவங்க ஃபத்வா கொடுத்தாங்க. அதே மாதிரி மன்சூர் அல்லாஹ் வந்து என்னங்க சொன்னாரு, அவரை கொலை செஞ்சாங்க. மாறி போயிடுச்சு. என்ன ஆகி போச்சு, அவருடைய உடம்புல உள்ள ஒவ்வொரு ரத்தமும் கீழே வரும்போதுனா அனல் ஹக் அப்படின்னு சொல்லிச்சு. எந்த பூமியில அவருடைய ரத்தம் படிச்சோ அந்த பூமியை சேர்ந்து அல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சான். எல்லாம் அல்லாஹ் சொல்ல உடனே மக்களுக்கு பயம் உண்டாயிருச்சு. என்னடா நம்ம செய்ய தப்பா ரைட்டா, இவர் வந்து இப்படி சொல்லக்கூடாதுன்னாங்க. அபூசர் இப்படி பத்தா கொடுக்குறாரு, நேரா அபு யூசுப் சொல்லி போனாங்க, நீங்க பத்துவா போடுறது சரியில்லை, ஏன்னா அவருடைய ரத்தம் பூரா அவர் அக்குன்னு சொல்லுது, எல்லாமே அக்குன்னு சொல்லுது, என்ன செய்யறது அப்படின்னாங்க. உடனே அவர் என்ன சொன்னாங்க, உடனே நான் பேனா உடைத்து அப்படியே கீழே போட்டு பேனாவை சத்தியத்திலிருந்து வேற எழுத சொல்லுவேன். நான் பேனா சொல்லுது, நான் சத்தியத்தை தான் வேற எழுத வேண்டிச்சு பேனா. அப்படின்னா அந்த அவருடைய வேகம், உழவருடைய கேள்விப்பட்டிருக்கோம், உழவருடைய அந்த கவலை, அந்த பேனாவும் பேசும். அதாவது புலவருடைய பேனா பேசி அன்னைக்கு, காப்பு பேசி அன்னைக்கு. ஏன் அந்த மாதிரி அவருக்கு வந்தான் பார்த்து ஒரு நாளைக்கு அதை சொல்லுவாச்சாலாம். இப்போ சொல்ல முடியாது வந்து அவங்க பேனாவும் பேசாம அவருடைய கையில காவல் பேசாம இருந்துச்சு. அந்த மாதிரி அபிசுரத்தருடைய பேனா பேசாம இருந்துச்சு. அப்பத்தே மக்கள் வாங்க ஒழிஞ்ச முடியாது. அவங்க காலத்துக்கு பின்னாடி ரவுத்தெல்லாம் வந்தாங்க. ரவுத்தலான இந்த பேரு கேட்டாங்க, இப்படி செய்யலாமா, அவர் ஆனால் மனசுல சொன்னதை கொலை செஞ்சாங்க எப்படின்னாங்க. உடனே அவங்க அந்த தலப்பா கீழே கட்டு வச்சு சொன்னாங்க, நான் ஒரு ஆணின் என்ற மொழியில் சொல்லி சதிகத்தின் பிறகு அவர் கொலை செய்யணும்ட்டாங்க. சரி, இப்போ அந்த செயலை நீங்க செஞ்சாலுமா அப்படின்னா, ஆமா நான் செஞ்சா அப்படித்தான் செய்யலாம். அப்ப என்னைக்காவது சொன்ன கொலை செய்வோம்ல செய்யுங்க. அதே மாதிரி ஒரு நாள் வந்து அண்ணன் ஹக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு முறிதல் வந்து வேகப்பட்டது, கத்தி எடுத்து இப்படி குத்துறாரு, கத்தி தான் அங்கிட்டு போகுது, அவருக்கு ஒன்றாகல. ஆமா, ஏதாவது பலாபீஸால உள்ள சேர்ந்தாரு, காத்தா போயிட்டாரு, வந்து ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி அவங்க நிதானம் வந்து கேட்டாங்க, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் கத்திட்டு கொடுத்துணும், சரி நான் என்ன செய்யறது, எல்லாருடைய நாட்டா அப்படி இருந்துச்சு, நான் என்ன அறியாமல் சொல்லிட்டு நானு அதை நீ கத்தி கொடுத்துறது நீ சரித்து வேண்ட இல்லை சொல்லல. ஆனால் ஆன்மீகத்தில் இது கூடும், ஆன்மீகவாதத்துக்கு எப்படி கேட்டுப்பாரு, இது கூடும். ஆனால் அந்த நிலை வருவதற்கு முன்னால் தன்னை அடக்கி வச்சுக்கிறோம். சேஷமாரெல்லாம் அந்த நிலைக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சொன்னாங்க வந்து தன்னை பற்றி வெளியே காட்டிக்க மாட்டாங்க, பெரிய மாற்றம். அல்லாஹ் தாலா நம்மளுடைய கபூல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. மனாபி செயல்களை முழுமையாக பெற்று அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்துடுவானாக. இப்ப